எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில், முக்கொம்பு, அப்புறம் கல்லணை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போகலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சகா. இந்த டைரி சகாங்கிறது வந்து ஒரு பெயர் மட்டும் கிடையாது. அது ஒரு சகப்புன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, என்ன மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு தன்னுடைய 90ஸ் பருவத்தில் காலேஜ் டைம்லலாம் வந்து அந்த இரவு 9 to 11 மணிக்கு டைரிங்கிற நிகழ்ச்சி மூலயமா நம்ம உணர்வுகளை அப்படியே எப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய குரல் மூலயமா ஒன்றி இழுத்துட்டு போற ஒரு மனுஷன் யார் அப்படின்னா சகா. அவரு இனிமே நம்ம கூட பயணிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆஹ் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க பார்த்தா மட்டும்தான் அவங்க அனலைஸ் பண்ண முடியும், உணர்வுகளை கடத்த முடியும். ஆனா இந்த மனுஷன் வந்து தன்னுடைய குரல் மூலயமா எவ்வளோ நெஞ்சங்களை கொள்ளடிச்சிருக்காரு. ஒரு வசீகரமான குரல்னு கூட சொல்லலாம். அந்த உணர்வுகளை அந்த குரல் மூலயமா கடத்துற ஒரு மிக திறமையான மனிதன் கூட சொல்லலாம். திருச்சிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் சகாங்கிற மனிதர். நான் பர்சனலி நான் அவர் வந்து எப்போ பார்த்தேன் அப்படின்னா, நான் காலேஜ் டைமில் படிக்கும் போது டக்கர் திருச்சிங்கிற ஒரு ஆந்தம் வந்து ரிலீஸ் பண்ண ஜேஜே காலேஜுக்கு வந்தார். அப்போது நான் பார்த்தேன். அப்போ பார்த்தப்போ ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் டைரி அந்த ஷோவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனார். அவருடைய இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னார் இன்னும் நம்மளை விட்டு போகலை. அவர் இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நெஞ்சங்களில் அவர் இருந்துட்டு இருக்காரு. அவருடைய குரல் மூலயமா இந்த உலகத்தில் விட்டு நீங்காமல் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.